ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான மீல் மேக்கர் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்டிலையே பண்ண முடியும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி, பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். சாதம் நல்லா உதிரியாக ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு சோயா சங்க்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் சின்ன சைஸ் சோயா சேர்த்துருக்கேன். இதில் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே ஊற விடுங்க. இது நல்லா ஊறட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா 2-3 டைம் நல்லா தண்ணி மாற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கு. இது ஓரளவுக்கு வெதுப்பாக இருக்குது. இப்போ நான் சொன்னது போல் தண்ணி மாற்றி நல்லா இதை கழுவி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா பிழிஞ்சிட்டு வேற ஒரு பவுலில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா பிழிஞ்சிக்கோங்க. இதே போல் மீத இருக்க எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. இது 100 கிராம் அளவு தயிர் இருக்கும். புளிக்காத நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்க்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. கூடவே பெரிய சைஸில் கட் பண்ணின 2 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 2 பெரிய சைஸ் கேரட், அதையும் நல்லா தோல் சீவிட்டு பெரிய பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். இந்த 2 வெஜிடபிள்ஸுமே ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். வெறும் மீல் மேக்கர் மட்டுமே கூட சேர்த்து பண்ணலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நான் இதில் சேர்த்துருக்க பிரியாணி மசாலா வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணது. ஹோம்மேட் பிரியாணி மசாலா வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற விடுங்க. இது நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு குக்கர் இல்லைன்னா பேன் சூடுபடுத்திக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இது 2த்தையும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 பிரியாணி இலை, கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலாஸ் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இது கூடவே ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி நல்லா வறுபட்டதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள் வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. பொதுவாக பிரியாணியில் நீள் வாக்கில் அரிஞ்ச வெங்காயம் சேர்த்தோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் முழுமையாக வதங்கணும். அதோட கலர் ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகணும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மேரினேஷனில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துக்கிட்டு சேர்க்கணும். இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2ஆக கீறிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வெடிக்காமல் இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெஜிடபிள்ஸ், மீல் மேக்கர், இதெல்லாத்தையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 கைப்பிடி கொத்தமல்லி இலை, 1 கைப்பிடி புதினா இலை, இது 2ஐயும் சேர்த்துக்கோங்க. நான் கொத்தமல்லி, புதினா இது 2மே காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அதை தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாகவே சேர்த்துக்கோங்க. அது இன்னுமே நல்ல மணமாக இருக்கும். இது கூட 2 தக்காளி பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு டைம் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவு கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. இந்த பாலில் நான் ஒரு 4-5 குங்குமப்பூவை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். எதுக்காக நம்ம குங்குமப்பூ ஊற வச்ச பால் சேர்க்குறோன்னா நல்ல கலருக்காக. இப்போ இதில் ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவு பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இந்த பேன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கனால நம்ம வேறு பேனில் மாற்றிட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு அகலமான பேனில் மாற்றிருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஃப்ளேவருக்காக கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு 15லேருந்து 20 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. நீங்கள் குக்கரில் வேக வைக்க போகிறீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வச்சிங்கன்னா போதும். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட மீல் மேக்கர் பிரியாணி சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களே பாருங்கள், நல்லா கமன்னு கலர்ஃபுல்லாக பெர்ஃபெக்டாக தயாராகிருக்கு. இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே பக்காவாக இருந்துச்சு. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லாவே வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ரொம்ப ஈஸியான லஞ்ச் ரெசிபி மீல் மேக்கர் பிரியாணி சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.